ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு ஒரு நியூ ப்ரொமோ வந்திருக்கு. அதில் பாவம் ஸ்ருதிகா வந்து பயங்கரமாக கத்திட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகாவை ஷில்பா மேம் கரண் அண்ட் சும் முன்னாடி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்போ கரண் அண்ட் சும் கூட சேர்ந்து சிரிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்ருதிகாவை பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்கு. அதை பற்றி தான் ஸ்ருதிகா இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் வந்து உங்ககிட்ட இன்சல்ட் ஆகி போகிறதுக்காக நான் வரேன். நீங்கள்லாம் வந்து என் உண்மையான ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சி தானே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா ஆல்ரெடி எமோஷனலாக இருக்காங்க. யார் பக்கம் சாயறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதனால ஸ்ருதிகாவை அவங்க நல்லா கத்தி விட்டுடுறாங்க. எனக்கு யார் கூட இருக்கணுமோ நான் அவங்க கூட இருப்பேன். நீ என்னத்துக்கு அதை பற்றி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ருதிகா என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் நான் இன்சல்ட் ஆகும்போது எனக்காக நிற்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது கரண் வந்து சொல்கிறாரு, உன்னை எனக்கு எத்தனை நாளாக தெரியும்? 31 டேஸ்க்கு முன்னாடி நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போதான் ஸ்ருதிகா ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்புமே உண்மை கிடையாது அப்படின்றத. ஸ்ருதிகா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால எல்லாரையும் நம்பிடுறாங்க. அதுவும் கரண் அண்ட் சும்மா ரொம்ப நம்புறாங்க. இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியல, இந்த ஷோ முடிஞ்சதுன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு. இனிமேல் ஸ்ருதிகா யாரையும் நம்பாமல் தனியாக ப்ளே பண்ணாலே சூப்பராக இருக்கும். இது கூட இன்னொரு ப்ரமோவும் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா திக்விஜய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திக்விஜய் கிட்ட ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கஷிஷ் ஏன் இப்போல்லாம் என்னை பார்த்தாலே ஃபேஸஸ் காட்டுறா, என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறான்னு தெரியல. இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் அவளை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். வந்த புதுசில் எவ்வளோ அழகாக சிரித்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அவள் அழகாக சிரித்து பேசும்பொழுது அவள் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. ஆனால் இப்படி மூஞ்சி காட்டும் போது எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. கஷிஷ்க்கு நல்லாவே தெரியும் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டேன். அண்ட் எனக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஹாப்பிலி மேரிட்ன்றதும் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டையும் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி திக்விஜய் அண்ட் கஷிஷ் வந்து ஆல்ரெடி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஷோவில் என்ன ஆயிருக்கு, லாஸ்ட்டாக ஃபினாலே போகும்பொழுது கஷிஷ் அண்ட் திக்விஜய் பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, மணி வேணுமா இல்லைனா வந்து ஃபினாலே போகணுமான்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கஷிஷ் மணி சூஸ் பண்ணிட்டதுனால இவங்களால ஃபினாலே போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்குள்ள பெரிய சண்டை ஆயிடுச்சு. ஏன்னா திக்விஜய்க்கு ஃபினாலே போகணுன்றது வந்து அவர் கனவா இருந்திருக்கு. ஆனால் கஷிஷ் மணி வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்கன்றதுனால அவரால் போக முடியாம போயிடுச்சு. ஸோ இந்த சண்டை தான் அவங்களுக்குள்ள. ஆனால் இங்கே உள்ள வந்து அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு கஷிஷ் ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனால் திக்விஜய் வந்து அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. கஷிஷ்க்கு ஸ்ருதிகா மேலே கோவம் வந்ததுக்கு திக்விஜயும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா திக்விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் கஷிஷை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசனாக வந்து ஸ்ருதிகாவை தான் சொல்லுவாங்க. நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இது வந்து அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கு. அண்ட் திக்விஜயும் ஸ்ருதிகாவும் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி சிரிக்கிறாங்க பாருங்களேன். இவங்க ஷில்பா மேம் கிட்ட கரண் கிட்டலாம் வந்து ரொம்ப குறையாக சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. திக்விஜய் அண்ட் ஸ்ருதிகா பேசுகிறத அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஆக்சுவலாக கஷிஷ் வைல்ட் கார்டு என்ட்ரியாக என்ட்ரு ஆன உடனே முதல்ல பேசின பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா தான். ஸ்ருதிகா கிட்ட போய் தான் ஹக் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு பாராட்டினாங்க. ஆனால் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி மாறி போயிடுச்சு. இப்போ அப்படியே இன்னொரு ப்ரமோவில் பார்த்தோன்னா ஸ்ருதிகா சும் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் அன்றைக்கி ஷில்பா மேம் கிட்ட வந்து சாரி கேட்க வந்தேன். அப்போ ஷில்பா மேமோட ஆட்டிடியூட் பார்த்தீங்கல்ல, அவங்க வந்து உங்ககிட்ட பேச விரும்பலைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் எல்லாருக்கும் முன்னாடி தான் அவங்ககிட்ட சண்டை போட்டேன். ஸோ நான் எல்லாருக்கும் முன்னாடி சாரி கேட்குறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு அதை நினச்சி நான் எந்த ஈகோவும் எனக்கு கிடையவே கிடையாது. நான் தப்பு பண்ணேன்னா நான் எல்லாருக்கும் முன்னாடி சாரி கேட்குறது எனக்கு பிரச்சனையாகவே இருந்தது கிடையாது. நான் அந்த மாதிரியான ஈகோயிஸ்டிக் பர்சனும் கிடையாது. ஆனால் இந்த ஷில்பா மேம் வந்து நான் பண்ணதை திரும்பவும் குத்தி காமிச்சு கரண் கிட்ட திரும்பவும் அதே பற்றி பேசி கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஷில்பா மேம் பேசும்போதோ கிண்டல் அடிக்கும் போதோ அதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா, அவங்க என்ன உள்ளர்த்தத்தோட பேசுகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியும். ஆனால் நிஜமாவே நான் கரண்க்கு தேங்க் பண்ணோம். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கரண் வந்து என்கிட்ட அதை பற்றி என்றைக்குமே பேசினது கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 ப்ரொமோவில் எது முன்னாடி எது பின்னாடி வருதுன்னு தெரியல. ஸோ வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ப்ரொமோஸ் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும், உள்ளே போய் விஷயம் என்னன்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அதனால நம்ம எபிசோடை பார்த்துட்டு இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். எபிசோட் 37 பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன். நான் இன்னைக்கு நைட்டு அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ஹிந்தி பிக் பாஸோட எல்லா எபிசோட ஃபுல் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Jemima. Take care.